Hello guys, welcome to Padviksha. So accountancy la pathina ledger lesson la last topic la compound entry eppadi podanum compound entry na enna compound entry eppadi nama vandu ledger la post pandrathu அப்படிங்கறத பாத்திருந்தோம். I hope you all understood. So அந்த topic நான் வந்து description box la கொடுத்திருக்கேன், playlist link la நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So next topic பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ledger accounts balance பண்றது. So balancing of ledger accounts தான் பார்க்க போறோம். So in the video for first time பார்க்குறவங்க please do subscribe the Padviksha blog and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11th standard ஓட accountancy, commerce, economics ஓட lesson explanations post பண்ணிட்டு இருக்கேன் தமிழில் and book back answers for all the chapters எல்லா சாப்டர்ஸ்க்குமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் and computer applications and also for Englishம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் and I have a lot more to post. நான் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அண்ட் இந்த இல்லஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணிவிட்டு நம்ம அந்த லெட்ஜரில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ after posting the transactions, the business person is interested to know the position of various accounts. For this purpose, the accounts are balanced at the end of the accounting period or after a certain period to ascertain the net balance in each account. Balancing means that the debit side and the credit side amounts are totaled and the difference between the total of the two sides is placed in the amount column as balance carried down. On the side as balance carried down on the side having lesser total so that the total of the both debit and credit columns are equal. ஸோ ரொம்ப ஈஸி, படிக்கும்போது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காது, பட் அது இட்ஸ் a bit ஈஸி ப்ராசஸ். ஜேர்னல்ஸ் விட லெட்ஜர் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுட்டா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ எல்லா எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து பிஸ்னஸ் பர்சன் வந்து தே வில் பி ஸோ இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு அக்கௌண்ட் என்ன பொசிஷனில் இருக்குது, நெட் பொசிஷன். ஒரு அக்கௌண்ட்னா என்னென்னா, இப்போ சேலரி நான் கொடுத்துட்ருக்கேன்னா சேலரி அக்கௌண்ட்டில் என்ன பொசிஷனில் இருக்குது, சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஓகே கம்பெனியில் சேல்ஸ் மட்டும் இந்த மாதம் மார்ச் மாதம் மட்டும் சேல்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசையாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வே தான் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணாதானே எவ்வளோ பணம் வந்து மீதி இருந்ததுங்கிறது தெரியும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணுறதுக்காக தான் எவ்வளோ பணம் மீதி இருந்தது, அந்த பணத்தை நம்ம அடுத்த இயர் கொண்டு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் பேலன்சிங். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் சைட். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கேஷ் அக்கௌண்ட் போன சம்தோட இல்லஸ்ட்ரேஷனோட கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. இதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், திஸ் இஸ் த டெபிட் சைட் அண்ட் திஸ் இஸ் தி கிரெடிட் சைட். ஸோ நம்மளோட நோட் புக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேஜ் வந்து டெபிட் சைட் சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் சைட் பேஜ் வந்து கிரெடிட் சைட் சொல்லுவோம். அப்போது நம்ம டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் சம்ஸ் எல்லாம் வந்து ஜேர்னல்லேருந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ டெபிட்டில் இருக்கிறது வந்து கிரெடிட்டில் வரும், கிரெடிட்டில் இருக்கிறது டெபிட், அந்த மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்டெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் போஸ்ட் ஆகி முடிச்சிட்டக்கப்புறமா நம்மளுக்கு இருக்கிற அந்த மந்தோட எண்டிங்கில் எவ்வளோ பணம் மீந்து இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, டெபிட் சைடில் எவ்வளோ பணம் இருக்குது, கிரெடிட் சைடில் எவ்வளோ பணம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா கேஷ் எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது எனக்கு இங்கே வந்து ஐ ஹாவ் கிரெடிட் சைடில் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது கேஷ் அக்கௌண்ட்டில், டெபிட் சைடில் எனக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்லை. ஸோ அப்போ என்ன அர்த்தம், கேஷ் அக்கௌண்ட் இஸ் a ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் படி. ஸோ நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட்டில் இந்த டிரான்சாக்ஷன்ஸில் கிரெடிட் ஆகியிருக்கு, ஏன்னா பணம் வெளியே போயிருக்கு, சேலரிஸ் பே பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம், வேஜஸ் பே பண்ணியிருக்கோம். அப்போ அதெல்லாம் போனதுனால நம்மளுக்கு கேஷ் வெளில போயிருக்கு. அப்போ கேஷ் எவ்வளோ கிரெடிட்டில் நம்மளுக்கு வெளில போயிருக்கு பார்த்தீங்கன்னா 15,000 + 8,000 + 2,000. ஸோ தட் இஸ் 25,000 எனக்கு என்னோட டோட்டல் கிரெடிட் சைடோட டோட்டல் வந்திருக்கு. எனக்கு கிரெடிட் சைடில் 25,000 வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா, கேஷ் அக்கௌண்ட்டில் நான் வந்து கட்டியிருக்கேன், எனக்கு எந்த பணமும் உள்ளே வரலை. அப்போது எனக்கு எந்த பணமும் உள்ளே வரலைன்னா டெபிட் சைடு எனக்கு ஈக்குவல் ஆகாது, ஏன்னா டெபிட் சைடில் எனக்கு ஒரு பணமும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இதோட டோட்டல் வந்து 25,000னா இந்த பக்கமும் எப்போவுமே எவ்ரி லெட்ஜர் அக்கௌண்ட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த பக்கமும் எனக்கு 25,000 தான் டோட்டல் இருக்கும்.
எப்படி இருக்கும்னா இங்கே நான் அந்த கேஷ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறேன் எப்படின்னா வித் த பேலன்சிங் ஃபிகர். ஸோ இப்போ இது வந்து 2018 May 20. ஸோ அப்போ 2018 மேவோட எண்ட் டேட் எழுதணும், May 31. ஸோ அந்த மாதத்தோட கடைசி மாதத்தில் இது டெபிட் சைட்னால் டு பேலன்ஸ் கேரிட் டவுன். எனக்கு இடம் இல்லைனால இப்படி எழுதுகிறேன், நீங்கள் நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டு பேலன்ஸ் கேரிட் டவுன் 25,000 rupees. 25,000 rupees இங்கே போட்டுட்டா இட் பேலன்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு என்ன ஆச்சு, இங்கே ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதை நம்ம பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி வி கேன் சி திஸ் இஸ் தி BF. ஸோ தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர். என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை, டெபிட் சைடு கம்மியாக இல்லவே இல்லை, கிரெடிட் சைடு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடு இருக்கிறது டெபிட் சைடில் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ தான் லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆகி எவ்வளோ அமௌண்ட் மீதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ் ஆகி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போகணும். ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம் எப்படி அது பண்ணுறதுன்னு. When the total of the debit side is more than the total of the credit side, the difference is debit balance. Is debit balance and is placed on the credit side as by balance carried down. So இதுக்கான மீனிங் என்னன்னா இங்கே சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம டெபிட் சைடு எனக்கு இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது பண்ணதுக்கு என்ன அர்த்தம்னா less balance in டெபிட் சைடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா லெஸ் பேலன்ஸ் இன் கிரெடிட் சைடு. ஸோ லெஸ் பேலன்ஸ் இன் கிரெடிட் சைடில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெபிட் சைடில் நம்மளுக்கு வேஜஸ் அக்கௌண்ட்டில் 2000 இருக்குது, கிரெடிட் சைடில் எதுவுமே இல்லை. அப்போ அதே மாதிரி 2018 மே. ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ஸோ May 31 இங்கே கிரெடிட் சைட் பண்ணுறதுனால பை பேலன்ஸ் கேரிட் டவுன். ஸோ அதே அமௌண்ட் 2000 rupees இங்கே போட்டு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே எனக்கு இடம் இல்லாததுனால ஐம் நாட் புட்டிங் எனி டோட்டல், பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்மளுக்கு கிரெடிட் சைடில் கம்மியாக இருந்ததுன்னா பை பேலன்ஸ் கேரிட் டவுன் போட்டு 2000 போடுவோம். அதுவே டெபிட் சைட் கம்மியாக இருந்ததுன்னா டு பேலன்ஸ் கேரிட் டவுன் போட்டு 25,000 இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடுற அந்த அமௌண்ட்க்கு பேர் தான் பேலன்சிங் ஃபிகர். ஏன் பேலன்சிங் ஃபிகர் சொல்கிறோன்னா ரெண்டு பக்கமும் எனக்கு சேம் ஈக்குவல் டோட்டல் இருக்கணும். அப்போ ரெண்டு பக்கம் சேம் ஈக்குவல் டோட்டல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த இருக்கிற டோட்டலை இங்கே நான் போடணும். அப்போ இங்கே போடும்போது ஆல்ரெடி இங்கே எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இங்கே போட்டோம் இல்லையா அந்த 2000, எனக்கு இங்கே 2000 போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ஆல்ரெடி இருந்தது ஒரு டிரான்சாக்ஷன் பை சைட்டில் அப்படின்னா, அப்போ அந்த 1000 இருந்ததுன்னா அது மீதி 2000ல் 1000 போயிட்டு மீதி 1000 தான் பேலன்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ டோட்டல் போட்டால் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரணும்னு பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு ஒரு பக்கம் இல்லவே இல்லை, அதனால் நம்ம அதை இந்த 25,000 அப்படியே போட்டோம். இங்கே ஆல்ரெடி 5,000 இருந்ததுன்னா நம்ம 20,000 தான் போட்டிருப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவு டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் நம்ம டோட்டலில் பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த பேலன்சிங் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். Following is the procedure of balancing an account. The debit and credit columns of an account are to be totaled separately. So ரொம்ப important. Debit and credit columns of an account are totaled separately. தனித்தனியாக டோட்டல் பண்ணணும். ஸோ இப்போது இதுக்காக இது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு த சம் உங்களுக்கு புரியும். நம்ம சம் போடும்போது கண்டிப்பாக நான் அது எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. என்னென்னா இப்போது நம்மளுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. இப்போ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 100, 1000, 2000, 3000 இருக்குது. இங்கே வந்து 4000 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணும்போது எப்படி டோட்டல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். டோட்டல் பண்ண போகிறோன்னா தனித்தனியாக டோட்டல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி டோட்டல் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது எது ஜாஸ்தினே தெரியாது, இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னே தெரியாது. ஸோ பென்சில் யூஸ் பண்ணி ரொம்ப லைட்டாக எழுதலாம். ஸோ இங்கே 3000, 3 + 2000, 3000 + 2000, 5000. ஸோ 5000 + 1000,
6000. அப்போ இந்த பக்கம் எனக்கு 6000 வருது, பென்சிலில் எழுதலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4000 இருக்குது. ஸோ அந்த இன்கேஸ் இங்கே 4000 ப்ளஸ் இன்னும் ஒரு 1000 இருந்ததுன்னா அதை டோட்டல் பண்ணி இங்கே எழுதலாம். ஸோ இங்கே எனக்கு 4000 இருக்குது. ஸோ பென்சிலை எழுதி முடிச்சுட்டு ஸோ ரைட் திஸ் இன் பென்சில். இப்போ பார்க்கலாம் எந்த பக்கம் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது, 6000 தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ரெண்டு பக்கமும் நம்ம மேக் இட் ஆஸ் 6000 போட்டுடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் 6000 போட்டுட்டு இப்போது நம்மளுக்கு ரெண்டு பக்கம் 6000 போட்டுட்டோம். ஆனால் பேலன்ஸ்டாக ஆகியிருக்கா? கிடையாது. ஏன் பேலன்ஸ் ஆகலைன்னா இங்கே வெறும் 4000 தான் இருக்குது. டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் அக்கௌண்ட் 4000 தான் இருக்குது. அப்போது 6000 மைனஸ் 4000 தட் இஸ் 2000. ஸோ இந்த 2000 தான் பேலன்சிங் ஃபிகர். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டு பேலன்ஸ் கேரிட் டவுன் இப்படின்னு காட்டுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ஷோ. ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்படி தான் தனித்தனியாக டோட்டல் செப்பரேட் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி. நெக்ஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல்ஸ் இஸ் டு பி அசர்டைன்டு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 2000 எப்படி வரதுன்னு 6000 மைனஸ் 4000 அப்படி பண்ணி அசர்டைன் பண்ணி வச்சுக்கணும். அசர்டைன்னா என்னென்னா கால்குலேட் பண்ணி வைக்கிறது. ஸோ வி நீட் டு அசர்டைன் த ஆன்சர். ஸோ இங்கே கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம், ரெண்டோட டோட்டல் போட்டுட்டோம். அடுத்து என்ன வேலை, எந்த இடத்துல கம்மி இருக்கோ, ஸோ லெஃப்ட் சைடா ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டெபிட் சைடு லெஃப்ட் சைடு தான் கம்மியாக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன போட்டால் எனக்கு 6000 ஆன்சர் வரும், 2000 போட்டால். ஏன்னா 4000 + 2000 தட் இஸ் 6000. அதனால் நம்ம வந்து 2000 போட்டோம். நெக்ஸ்ட்டு the difference is to be placed in the amount column of the side having lesser total. ஸோ நம்ம அதான் பண்ணியிருந்தோம். எப்படி காட்டணும்னா பேலன்ஸ் கேரிட் டவுன் இஸ் டு பி என்டர்டு. ஸோ எந்த பக்கம் போடும்போது டெபிட் சைடு போட்டால் டு பேலன்ஸ் கேரி டவுன், கிரெடிட் சைடு போட்டால் பை பேலன்ஸ் கேரி டவுன் காட்டணும். ஸோ இதை நம்ம காட்டும்போது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் போத் த டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ் ஆர் டு பி டோட்டல் அண்ட் த டோட்டல்ஸ் வில் பி ஈக்குவல். டோட்டல் போட்டுட்டோம், டோட்டல் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து பேலன்ஸ் கேரிட் டவுன், பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேலன்ஸ் கேரிட் டவுன் 2/1 போடணும். எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம். இதை எப்போவுமே அட் த லாஸ்ட் டே ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். நம்ம அக்கௌண்டிங் பீரியட் இங்கே என்னவா இருந்ததுன்னா மந்த்லி மேக்ஸிமம் மந்த்லி அக்கௌண்டிங் பீரியட் தான். ஸோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட். ஸோ லாஸ்ட் டேட் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட்லி இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மந்த்க்கான எண்டிங் டேட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, மே 31 மே 30 செப்டம்பர் 30 31. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளீஸ் டூ ரிமெம்பர். ஆர் ஏதாவது ட்ரிக்ஸ் தெரியும்னா அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு அந்த டேட்டில் தான் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் தான் போடணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the difference has to be brought down to this opposite side of the total. ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் கற்றுக்க போகிறோம். இப்போது ரெண்டு விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். என்னென்னா இப்போ நம்ம இங்கே கேஷ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் தட் டோட்டல் காலத்தை எப்போவுமே டபுள் லைனில் காட்டணும். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் ப்ளீஸ் டூ ரிமெம்பர். டபுள் லைன் காட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். நம்ம புக்லேயும் அதான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மந்த். ஸோ லெட்ஸ் கோ ஆன் ஹியர். இதை வச்சு பார்த்துக்கலாம். இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா டோட்டல் போட்டு 25,000 பண்ணிட்டோம். இங்கே 25,000 போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிட்டோம். இப்போ இந்த 25,000 நம்ம நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போனோம். ஏன்னா அந்த மாத கடைசியில் எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருந்திருக்கு, 25,000. அப்போ இந்த 25,000 அடுத்த மாதம் எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி ஒரு மாதம் எடுத்துகிட்டு போகும்போது அடுத்த வருஷத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போவோமோ அதை நம்ம அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்தோம் இல்லையா. ஏன் இது அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்? ஏன்னா மீந்து போன பணம். இப்போது 2018 முடிஞ்சு 2019 வரும்போது அந்த ஜான்வரி வரும்போது எங்கள் அல்லால் எவ்வளோ பணம் இருக்குது, என் பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, ஸ்டாக் எவ்வளோ மீதி இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகுது இல்லையா. ஸோ நியூ ஃபார் அக்கௌண்டிங், நியூ அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் வரும். டேட் மாற்றுவோம், இயர் மாற்றுவோம். அப்போ மீதி எவ்வளோ இருந்தது, போன வருஷத்தில் லாபம் எவ்வளோ, இதெல்லாம் பார்க்குறது இம்பார்ட்டன்ட். அப்போது கேஷில் மீதி எனக்கு எவ்வளோ இருந்ததோ அது கொண்டு வரணும். இங்கே நான் பே பண்ணிட்டேன். இங்கே இருந்த பேலன்ஸை நான் அடுத்த மாதத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். இங்கே நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு 25,000 போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 25,000 நான் அடுத்த மாதம் கொண்டு போகணும். அப்போ டெபிட் சைடில் போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணால் அதை நேராக கிரெடிட் சைடுக்கு கொண்டு போகணும். ஸோ எப்படி கொண்டு வரணும்னா இப்போது வந்து எனக்கு இடம் இல்லை. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். ஐல் ஜஸ்ட் ரைட் ஹியர். ஸோ நம்ம லெட்ஜர் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் வந்து 2018 அகெயின் 2018 மேக்கு அப்புறம் ஜூன். ஸோ ஜூன் 1 போட்டு பை
balance brought down. So by balance brought down னு காட்டி அந்த 25,000 இங்கே கொண்டு வரும். ஸோ இந்த டோட்டல் காலத்துக்கு கீழே எழுதுவோம், ஆர் ஒன் லைன் விட்டு கூட எழுதலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு எண்டிங் ஆஃப் த சம். இப்படி தான் எவ்ரி சம்ஸும் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடில் எனக்கு டெபிட் சைடில் வந்த டோட்டலில் கிரெடிட் சைடுக்கு அடுத்த மாதம் கொண்டு போகும்போது இங்கே எனக்கு எந்த பக்கம் வந்திருக்கு, கிரெடிட் சைடில் வந்திருக்கு எனக்கு அந்த 1000 rupees. அப்போ அந்த கிரெடிட் சைடில் வந்திருக்கிற அந்த 1000 rupees கொண்டு போய் நான் டெபிட் சைடில் அகைன் இங்கே காட்டுவேன். இங்கே வந்து மே, ஸோ ஜூன் போட்டு ஜூன் 1 போட்டு to balance brought downனு காட்டணும். இதை கேரி டவுன் பண்ணுறோம், இதை brought down பண்ணுறோம். கேரி டவுன் brought downனா நான் கேரி பண்ணி கொண்டு வரேன் 25,000 எனக்கு வேணும்னு. brought downனா நம்ம அடுத்த மாதத்துக்கு கொண்டு போகிறோம், இதை வந்து கொண்டு வரேன். ஐம் கேரிங் ஐம் ஹேவிங் திஸ் கேரிங் டவுன், இதை நான் கொண்டு போகிறேன் brought down. ஸோ நெக்ஸ்ட் மாதத்துக்கு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ இங்கே அந்த 1000 rupees போடுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு. இது இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப புரியாமல் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளீஸ் டூ வெயிட் ஃபார் தேட். ஸோ எஸ், யா வி ஹவ் சீன் தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the rules for determining the balance is as follows. மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இந்த ரூல்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து in my point of view இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஃபீல் ஆச்சு. ஸோ வாட் எவர் I'll just explain you. டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியாக கிரெடிட் காலம் விட டெபிட் காலம் டோட்டல். ஸோ நான் அதை இங்கே போட்டே காட்டுறேன். ஸோ அக்கௌண்ட் இருக்கு, இங்கே அக்கௌண்ட்டில் டி ஃபார்மேட் DRCR. ஸோ இன்கேஸ் இந்த பக்கம் டோட்டல் எனக்கு ஹையராக இருக்குது, இந்த பக்கம் டோட்டல் கம்மியாக இருக்குன்னா இங்கே தான் கேரி டவுன் கொண்டு வருவேன், பை கேரி டவுன். ஸோ I'll just show it here. பை கேரி டவுன் கொண்டு வருவேன். அதுவே எனக்கு என்னோடய லெட்ஜர் அக்கௌண்ட்டில் DRCR எனக்கு இந்த கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது, டெபிட் சைட் டோட்டல் கம்மியாக இருக்குன்னா இங்கே 2 கேரி டவுன் கொண்டு வருவேன். அதுவே என்ன பண்ணணும், இங்கே கேரி டவுன் கொண்டு வந்தால் இங்கே ப்ராட் டவுன் கொண்டு வருவோம், இங்கே கேரி டவுன் கொண்டு வந்தால் இங்கே ப்ராட் டவுன் கொண்டு வருவோம். ஸோ இட் கோஸ் ஆப்போசிட். ப்ராட் டவுன் வந்து ஆப்போசிட்டான இடத்துக்கு போகும் அடுத்த மாதத்துக்கு. ஸோ இதுவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமமாக இந்த டுட்டோரியல் நோட் வந்து நாட் ஒன்லி ஃபார் டீச்சர்ஸ். டுட்டோரியல் நோட்டுங்கிறது ஜஸ்ட் ஃபார் அ நோட் இட் இஸ் கிவன். ஸோ இதை படிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்னென்னா, கேஷ் அக்கௌண்ட் cannot have credit balance. கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பேலன்ஸ் கிடையாது. எப்போவுமே கேஷ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பேலன்ஸ். அதுக்கான என்ன அர்த்தம்னா, இங்கே நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து என்ன ஆகியிருக்கு, எனக்கு டெபிட்டில் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வராது. திஸ் இஸ் ஜஸ்ட் an assumption. ஒரு கேஷ் அக்கௌண்ட் போடும்போது நம்ம பேலன்ஸ் பண்ணாத டைமில் இப்படி தான் வரும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கேஷ் அக்கௌண்ட் வந்து இப்போவுமே ஜாஸ்தி பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். ஏன்னா கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். மேக்ஸிமமாக நம்மளுக்கு கேஷில் பணம் இல்லாமல் போகாது, பணம் வெளியே போயிட்டு உள்ளே பணம் இல்லாமல். இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட் தான் ஆகியிருக்கு, டெபிட் வாட் கம்ஸ்னே இல்லாமல் சுச்சுவேஷன் இது. மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது, எப்போவுமே டெபிட் சைட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் கிவன் ஹியர். Next, balances in real accounts and personal accounts are carried forward to the next accounting year. So real account இருக்கிற accounts, personal accounts வரக்கூடிய பேங்க் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எப்போவுமே நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு கொண்டு போயிடுவோம். தட் இஸ் நம்ம இப்போ போட போகிற மந்த் மேனா ஜூனுக்கு கொண்டு போயிடுவோம். அதுவே மேக்ஸிமம் மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போக மாட்டோம். ஒன்லி ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கூடிய அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் வரக்கூடிய அக்கௌண்ட் எல்லாமே நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போகும். ஆனால் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். இதெல்லாம் நம்ம பேலன்ஸஸாக நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போவோம். ஆனால் இங்கே வந்து திஸ் இஸ் நாட் க்ளோஸ்டு, தே ஆர் க்ளோஸ்டு பை ட்ரான்ஸ்ஃபரிங் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். ஸோ அதெல்லாம் என்ன நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். Next, instead of the abbreviations C/D are carried down and brought down, the abbreviations carried over and brought over may be recorded if the balance is taken to the next successive page.
If the balance is taken to a different non-successive page, the abbreviation C bar F, that is carried forward and brought forward, may be used. ஸோ இப்போ எனக்கு இடம் பத்தலை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இடம் பத்தலைனா எப்படின்னு. மேக்ஸிமம் இடம் பத்தாமல் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ டஃப் பிக் கொஷின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு பேஜில், இப்போ இதுதான் பேஜ்னா என்னோட ஒரு பேஜில் மேக்ஸிமம் 2 அக்கௌண்ட் பிரித்து நான் போடுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் கேபிட்டல் அக்கௌண்ட்க்கெல்லாம் ரொம்ப சம்ஸ் இது இருக்காது. ஸோ கீழேயா போட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய இடம். ஸோ இதெல்லாம் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். பிகாஸ் இன்னும் சம்ஸ் போகலை, சம் போகும்போது உங்களுக்கு நான் எப்படி இதெல்லாம் போடணும், எப்படி ஒரு முன்னாடியே எப்படி தெரியும் நான் சம்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணி நான் பேஜஸ் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 4 போகலாம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ லெட் மீ ரீட் த கொஷின். Illustration 4. Tamilinban started book selling business on January 1st, 2018. Following are the transactions took place in his business for month of January 2018. Past journal entries and prepare ledger accounts. So 2018 ஜான்வரியில் நடந்த அந்த இதெல்லாம் நம்மளை ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2018 Jan 1 started business with cash rupees 3 lakhs. Jan 2 opening bank account by depositing rupees 2 lakhs. Jan 5 goods bought from Tamil Nadu Textbook Corporation for cash rupees 10,000. Jan 15 sold goods to traders for cash rupees 5,000. Jan 22 purchased goods from X&Co for 15,000 and the payment is made through net banking. And 25th June sold goods to Y&Co for 30,000 and the payment is received through NEFT. ஸோ எஸ், நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் அவ்வளோதான். இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ எனக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு தெரியல, ஸ்டெப்ஸ் டு டூ ஜேர்னல் என்ட்ரிஸ் அதெல்லாம் வேணும்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். So started business with cash na cash account to capital account. So cash account debtor to capital account varum. Next opening bank account by depositing 2 lakhs. So opening bank account and depositing 2 lakhs எல்லாமே ஒன்று தான். Cash deposited into bank. So இங்கே என்ன ஆகுது, cash வெளியே போகுது, bank receive பண்ணுது. So bank account debtor to cash account. So next பார்த்தீங்கன்னா goods bought from Tamil Nadu Textbook Corporation for cash. So என்ன பண்ணியிருக்காங்க, TTC லேருந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்லேருந்து புக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ புக் செல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறதுனால புக்ஸ் வாங்கியிருக்காங்க, கூட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா திஸ் நத்திங் பட் கேஷ் பே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன், கேஷ் வெளியே போகுது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 rupees. நெக்ஸ்ட் சோல்டு கூட்ஸ் டு ட்ரேட்ஸ் ஃபார் கேஷ், அகெயின் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், ஏன்னா கேஷ் உள்ளே வருது, சேல்ஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் X&Co கிட்டேருந்து. ஆனால் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வழியாக பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா பேங்க் வழியாக பண்ணியிருக்கோம். அகெயின் அதே மாதிரி தான் சேல் பண்ணியிருக்கோம் 30,000க்கு, ஆனால் ரிசீவ் பண்ணது நெஃப்ட் மூலியமாக. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், ஸோ பேங்க் இஸ் த கிவர், ஸோ பேங்க் அக்கௌண்ட், பேங்க் இஸ் த ரிசீவர், ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தமிழ்மன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakhs. ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த ஜேர்னல் எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். லெட் அஸ் மூவ் ஆன் டு லெட்ஜர் போஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் லெட்ஜர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்றதை லிஸ்ட் பண்ணணும். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸோ இப்போயும் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எழுதணும். ஸோ லிஸ்ட் எழுதலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட், ஸோ நான் ஃபஸ்ட்டு நேம் மட்டும் எழுதுகிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ஸோ தமிழன்மன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா பேங்க், இங்கே அகெயின் கேஷ் வராது, ஏன்னா ஒன்ஸ் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா அந்த அக்கௌண்ட்டே அந்த மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சேல்ஸ் அக்கௌண்ட்.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா we have a bank ஓப்பன் பண்ணிட்டோம். சேல்ஸ் அகெயின் நம்மளுக்கு அதே தான். ஸோ மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்த்துக்கோங்க, பர்ச்சேசஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், கேஷ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, அகெயின் பேங்க் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. எஸ், குட். இப்போ வந்து லெட்ஸ் மூவ் ஆன். இந்த நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன அக்கௌண்ட் போடணுங்கிறது பார்த்துட்டோம். இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓப்பன் ஆல் த அக்கௌண்ட்ஸ் அட் அ டைம். ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் இப்போது லெட்ஜருக்கு போகிறேன். நம்ம லெட்ஜர் புக் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எஸ் காய்ஸ், இப்போ நம்ம இங்கே போட போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு அக்கௌண்ட், ஸோ நம்ம 5 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த 5 அக்கௌண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டேன் கீழே. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் எல்லோரும் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேஷ் எடுத்துக்கிட்டா கேஷ் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் போட்டுட்டு அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் போவீங்க. அது ரொம்ப மிஸ்டேக், ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு டேட் ட்ரான்சாக்ஷன் போட்டுட்டா அடுத்த டேட் ட்ரான்சாக்ஷன் போகணும். ஸோ டேட் வைஸ் ட்ரான்சாக்ஷன் போடும்போது நம்ம டேட்டும் கரெக்டாக எழுதுவோம் அண்ட் ஒரு விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்மளால் அப்போ தான் பேலன்ஸும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 2018 Jan 1 கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தமிழ் இன்வென்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம ஆல்ரெடி எப்படி ப்ரொசீஜர் போஸ்டிங் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் டு தமிழ் இன்வென்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் தமிழ் இன்வென்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை கேஷ் அக்கௌண்ட். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அது ரெசிப்ரோகேட் ஆகிறது. ஸோ இந்த ரெசிப்ரோகேட் எப்படி ஆகுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கேஷ் அக்கௌண்ட்டில் 2 தமிழ் இன்வென்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வரும், தமிழ் இன்வென்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை கேஷ் அக்கௌண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம அதை போஸ்ட் பண்ணலாம். கேஷ் அக்கௌண்ட்டில் 2018 Jan 1 டேட்டு. ஸோ லெட்ஸ் கோ ஆன். கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இயர். ஸோ இயர் எழுதும்போது கரெக்டாக ஒரு லைன் கீழே 2018 அண்ட் வந்து இந்த ஃபார்மேட் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியலன்னா ஃபார்மேட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். 2018 Jan. ஸோ ஜான்னா ஃபுல் ஜான்வரி போட வேணாம், ஜானுன்னு போட்டால் போதும். ஸோ Jan 1 கேஷ் அக்கௌண்ட்டில் 2 தமிழ் இன் பன். ஸோ எனக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் நான் கீழே எழுதுகிறேன். தமிழ் இன் பன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நேராக எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நம்ம அவுட்டர் காலமில் போடணும். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இன்னர் காலம் எது அவுட்டர் காலம் எதுன்னு. ஸோ அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவுட்டர் காலமில் போடணும். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhs rupees. ஸோ அவுட்டர் காலமில் யூ கேன் போஸ்ட் லைக் திஸ். எஸ். ஸோ 3 lakhs rupees போட்டோம். அகெயின் அந்த டிரான்சாக்ஷனோடது தமிழ் இன்வென்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2018 Jan 1 பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஏபார்சி அக்கௌண்ட் ஏபார்சின்னு காட்டலாம். 3 lakhs rupees. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட், ஸோ ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஒன்று அப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போகிறோம் பேங்க் அக்கௌண்ட்டில் 2 கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் டெபாசிட்டட் வித் பேங்க் அக்கௌண்ட்டில் 2 கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட்டில் பை பேங்க் அக்கௌண்ட் 2 lakhs rupees. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு இயர் அண்ட் டேட் போட்டுக்கோங்க. 2018 Jan. டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமெம்பர் டேட் ரொம்ப முக்கியம். செகண்ட் டேட். பேங்க் அக்கௌண்ட்டில் 2 டேட்டில் 2 கேஷ் அக்கௌண்ட் 2 lakhs. அகெயின் கேஷ் அக்கௌண்ட்டில் ஸோ இங்கே போட்டோம் இல்லையா, இங்கே போட்டோம். அதே மாதிரி இங்கே 2018 Jan 2 பை பேங்க் அக்கௌண்ட் 2 lakhs. சாரி. ஸோ இது ரொம்ப முக்கியம். கமாஸ் கொடுக்கும்போது தான் என்ன அமௌண்ட் போடுறோங்கிறதே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். 2 lakhs. ஸோ செகண்ட் ட்ரான்சாக்ஷனும் ஓவர். பேங்க்கில் 2 கேஷ் போட்டோம், கேஷில் பை பேங்க் 2 lakhs போட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டாரில் 2 கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேசஸ். ஸோ 5th டேட்
purchases accountல to cash account. So let's move on to the purchases account. Again date போடுங்க 2018 Jan 5 to cash account 10,000. Again cash accountல by purchases account. So இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி டேட் இயர் அண்ட் மந்த் போட்டுட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே டேட் போட்டு ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷனை by purchases account 10,000. ஸோ இப்போ நம்மளுக்கு தேர்ட் டிரான்சாக்ஷனும் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th டேட்டில் கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் 2 சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ 5,000 rupees 15th டேட்டில். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் 15th டேட் 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 5,000. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ அகெயின் இங்கே இயர் போடுங்க. நியூவாக பண்ணும்போது இயர் Jan 15th by cash account 5,000. Good. So yes, next பார்த்தீங்கன்னா we have another we have finished 15th date. Next 22nd date பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் வந்து பேங்க் மூலியமாக நடந்திருக்கு. ஸோ பேங்க் பர்ச்சேசஸ் நடந்திருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டில் 2 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் 2 பேங்க் அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 15,000. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் 2 பேங்க் அக்கௌண்ட் 22nd டேட் 2 பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ we have 15,000 rupees நடந்திருக்கு பர்ச்சேசஸ். ஸோ 15,000 rupees. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே எழுதுறதுனால அகெயின் 2018 Jan 22nd பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 15,000 rupees. So next we have only one transaction. Sales நடந்திருக்கு bank sales. So bank accountல 2 sales account 30,000. Sales accountல by bank account 30,000. So 25th date பார்த்தீங்கன்னா bank accountல 2 sales account. 25th date 2 sales account. So amount பார்த்தீங்கன்னா 30,000. So it is good to ரீசெக் இல்லையா? ஏன்னா தப்பாக போடுறதுக்கு நம்ம எவ்வளோ வாட்டி கரெக்டாக போடுறோமோங்கிறது ரொம்ப முக்கியம். பேங்க் அக்கௌண்ட்டில் 2 சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பை சேல்ஸ் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் we have 2 சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பை பேங்க் அக்கௌண்ட். ஸோ 25th டேட் பை பேங்க் அக்கௌண்ட் 30,000 rupees. ஸோ இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ நம்ம லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் போட்டோம். ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் 2 தமிழ் இன்வென்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakhs. தமிழ் இன்வென்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை கேஷ் அக்கௌண்ட் 3 lakhs இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 3 lakhs இருக்குது 2 தமிழ் இன்வென்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். அகெயின் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை கேஷ் அக்கௌண்ட் 3 lakhs இருக்குது. குட். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் 2 கேஷ் அக்கௌண்ட் 2 lakhs. கேஷ் அக்கௌண்ட்டில் பை பேங்க் அக்கௌண்ட் 2 lakhs. Bank account so we have seen bank account 2 cash account. So let's move on to the bank account. So bank account 2 cash accounts 2 lakhs. Again cash account by bank account 2 lakhs. Jan 2. Next date பார்த்தீங்கன்னா we have Jan 5. Purchases account 2 cash account 10,000. Cash account by purchases account 2 cash account 5th date 2 cash account 10,000. Again bank account cash account by purchase account 10,000. ஸோ இந்த மாதிரி ரீசெக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரீசெக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்போது நம்ம எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் கண்டுபிடிச்சி எந்த பக்கம் எது கரெக்டாக இருக்குன்னு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் எழுதிட்டோம். எப்போவுமே டோட்டல் போட போகிறோம் அப்படின்னா 2 பக்கமும் ஒரு இடம் விட்டுட்டு. ஸோ ஒரு இடம்னா இந்த ஒரு ரோ காலம், இந்த ஒரு காலம்
or row விட்டுட்டு ஸோ இது மொத்தம் விட்டுட்டு போடணும் டோட்டல் காலம். ஸோ டோட்டல் போடும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் வந்து டூ லைன்ஸ் இருக்கணும். அகெயின் ஈக்குவலாக அதுக்கு நேராக ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் வந்து 2. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ எல்லாத்துலேயும் டோட்டல் லைன்ஸ் போட்டுட்டேன். நான் இந்த மாதிரி டோட்டல் லைன் பக்கத்தில் டோட்டல் எழுதியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோரிங். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங்ஸ்க்கு வந்து அண்டர்லைன்ஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 லைன்ஸ் கொடுங்க எப்போவுமே. அது வந்து லைக் இட் இஸ் ஆல்சோ மார்க் ஸ்கோரிங் திங் ஃபார் தி ஹெட்டிங்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே 2 லைன்ஸ் ஹெட்டிங்ஸ் அண்டர் இது லைன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். ஸோ சாரி ஃபார் மிஸ்ஸிங் தட், ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஹியர். ஸோ இங்கே வந்து DR டாட் இங்கே வந்து CR. ஸோ இட் இஸ் மஸ்ட் டு பிளேஸ் ஒரு பேஜ்க்கு அது நீங்கள் மஸ்ட்டாக போடணும். ஸோ இங்கே DR டாட் CR டாட் இன்னும் தெளிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கூட போடலாம் DR. ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கும் கீழே இருக்கிற மாதிரி போடலாம் இஃப் யூ விஷ் டு புட். ஸோ இங்கே DR டாட் CR. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கனாலே இதெல்லாம் பண்ணிடணும். இப்போ டோட்டல் லைன் போட்டுட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் டோட்டல் போடலாம். ஸோ 2 பக்கமும் டோட்டல் போட போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 பக்கமும் பென்சிலில் டோட்டல் போட போகிறேன். ஸோ பென்சிலில் எல்லா பக்கமும் டோட்டல் போட்டுட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்துக்குமே பென்சிலில் டோட்டல் போட்டிருக்கேன். as you can see I have posted the answers in the pencil. ஸோ இப்போது எந்த பக்கம் ஜாஸ்தியாக, ஸோ எந்த சைட் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைட் தான் 2 பக்கமும் டோட்டலாக வரப்போகுது. ஸோ டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கிரெடிட் சைடும் டோட்டலும் அதே தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே 3 lakh டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு 3,05,000, கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா I have 2,10,000. ஸோ எனக்கு டெபிட் சைட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது என்னோடய டோட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். இங்கேயும் 3,05,000 தான் வரப்போகுது, 305,000. ஸோ இதுவும் நம்மளுக்கு 3,05,000 மாறும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டோட்டல் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 0 இருக்குது, இங்கே 3 lakhs இருக்குது. அப்போ எனக்கு 2 பக்கமும் 3 lakhs தான் ஆன்சர் வரும், 3 lakh தான் டோட்டல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் பேலன்சிங் பார்த்தீங்கன்னா டோட்டல் எழுதுறது. ஸோ டோட்டல்ஸ் எல்லா சைடும் ஈக்குவலாக வர மாதிரி. இங்கே எது ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2,30,000, இங்கே 15,000. ஸோ வி ஹாவ் 2,30,000 இஸ் த ஹையஸ்ட். ஸோ டெபிட் சைட் டோட்டல் தான் 2 பக்கமும் வரும். இந்த பக்கமும் 2,30,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000, இங்கே 0. அப்போ 2 பக்கமும் 25,000 தான் டோட்டல் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் போட போட ரொம்ப ஈஸியாக ஆகிடும். 25,000. அண்ட் லாஸ்ட் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 இருக்குது, 35,000 இருக்குது. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் தான் 2 பக்கமும் வருது. ஸோ இப்போ நம்ம இங்கே டோட்டல் எழுதிட்டோம், டோட்டல்ஸ் எல்லாமே எழுதிட்டோம். இப்போ பேலன்சிங் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 3,05,000 டோட்டல் இருக்குது. ஆனால் சேமாக இருக்கா? இல்லை. ஏன் சேமாக இல்லைன்னா எனக்கு இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு எவ்வளோ மைனஸ் ஆகுதோ நான் அதை மைனஸ் பண்ணி போடணும். ஸோ எனக்கு 3,05,000 இருக்குது. பட் எனக்கு கிரெடிட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா 2,10,000 தான் இருக்குது. ஸோ எனக்கு 3,05,000 minus 2,10,000 எவ்வளோ அமௌண்ட்டோ அதை தான் நான் இங்கே போடுவேன். ஸோ இப்போ அதை எழுதும்போது Jan 31st. ஸோ ஜானில் எண்டிங் டேட் 31st. ஸோ Jan 31st எனக்கு இங்கே பையில் கம்மியாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது. அதனால் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இதை நம்ம பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 3,05,000 minus 2,10,000 பார்த்தீங்கன்னா 95,000. ஸோ இங்கே அந்த 95,000 போட்டுடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸோ அதை போட்டுட்டோம், பேலன்ஸ் கேரி டவுன் கேஷில். இதை நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு போகணும். அப்போ நெக்ஸ்ட் மந்த்தை கிரெடிட் சைடில் எனக்கு பேலன்ஸ் இருக்கிறதுனால டெபிட் சைட் பேலன்ஸ் தான் நெக்ஸ்ட் மந்த்தை கொண்டு போவோம். அப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம இங்கே காட்ட போகிறோம். ஸோ ஃபெப்ரவரி, ஜானுக்கு அப்புறம் February 1. அகெயின் இங்கே நம்ம வந்து ஒரு இடம் விட்டு கூட எழுதலாம். ஸோ February போட்டு ஒரு இடம் விட்டு கூட எழுதலாம். இடம் இருந்ததுன்னா February 1 to பேலன்ஸ்
brought down. அகெயின் அந்த 95,000 எனக்கு லெஃப்ட் ஓவர் ஆச்சு இல்லையா லாஸ்ட் மந்த், அதை நம்ம இங்கே போடுவோம். பேலன்ஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போடுவோம். ஸோ இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்துடுது. இதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் டோட்டல் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு பக்கம் இல்லவே இல்லை. ஸோ அப்போ அதை நான் என்ன பண்ணுவேன், 2018 பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, 2018 Jan 31st 2, எனக்கு 2 சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ 2 பேலன்ஸ். இப்போ நிறைய பேர் பேலன்ஸ் கேரி டவுன் ப்ராட் டவுனில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ கம்மியாக இருக்கிற இடத்துல கேரி டவுன் போடுவேன், நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போகும்போது ப்ராட் டவுன் பண்ணுவேன். ஸோ 2 பேலன்ஸ் கேரி டவுன், அகெயின் எனக்கு 3 lakhs. ஸோ அந்த 3 lakhs நான் இங்கே ஃபில் பண்ணிடுறேன். ஸோ டெபிட் சைடு எனக்கு கம்மியாக பேலன்ஸ் வந்தது, அதை நான் நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போகும்போது கிரெடிட் சைடு வரும். ஸோ அகெயின் இந்த 3 lakhs நம்ம இங்கே போடுவோம். என்னென்னா February 1 by balance brought down. So hope you got it. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் போடும்போதே சொல்லி பார்த்துட்டே போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,30,000 இருக்குது டோட்டல். ஆனால் எனக்கு 15,000 கிரெடிட் சைடில் இருக்குது. எனக்கு 2,30,000ல் 15,000 போச்சுன்னா 2,15,000 தான் என்னோட மீதி. ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகரை இங்கே போடுறேன், 2,15,000. ஸோ 2,15,000 Jan 31st by balance carried down. இந்த 2,15,000 நான் அகெயின் இங்கே கொண்டு வரேன். 2,000 அடுத்த மந்த்துக்கு 2,15,000 அடுத்த மந்த்துக்கு கொண்டு வரேன். ஸோ டெபிட் சைட் கொண்டு வரும்போது February 1 to balance brought down. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் எனக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அகெயின் நான் இதை 2018 I'm going to fill out 2018 Jan 31st by balance carried down 25,000. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது, அதை நான் டெபிட் சைடு நெக்ஸ்ட் மந்த் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி இடம் விடுறதே இதுக்கு தான் ஒரு பேஜில். ஸோ நான் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ February 1 to balance brought down 25,000. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கொண்டு வந்துட்டோம். அகெயின் வி ஹாவ் லாஸ்ட் ஒன் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குது. அகெயின் இங்கே 35,000 நம்மளுக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 35,000 பேலன்ஸிங் ஃபிகர் போடுறோம். ஸோ 2018 Jan 31st to balance carried down. அதே கேரி டவுன் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் மந்த் போகும்போது கிரெடிட் பேலன்ஸாக ஆகும் 35,000 by ஸோ February 1 by balance brought down 35,000. ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும். ஸோ ஸ்டெப் வைஸ் அகெயின் பார்க்கலாம். ஸோ எல்லா அக்கௌண்ட்ஸும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் த அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட். எல்லா அக்கௌண்ட்ஸ் இப்போ 5 அக்கௌண்ட்ஸ் இருந்தது எனக்கு. இந்த 5 அக்கௌண்ட்ஸும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார்மேட்லாம் போடணும். ஓப்பன் பண்ணுறதுனா என்னென்னா ஹெட்டிங் எழுதிட்டு ஃபார்மேட். ஸோ ஹெட்டிங் எழுதும்போதே இட் இஸ் மஸ்ட் டு அண்டர்லைன் த ஹெட்டிங். ஸோ அண்டர்லைன் பண்ணிவிட்டு எழுதணும். அண்ட் வந்து எனக்கு இப்போது நிறைய பேர் டவுட் கேட்குறது என்னென்னா மேக்ஸிமம் ஒரு பேஜில் எவ்வளோ அக்கௌண்ட் போடுறது, இங்கே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த அக்கௌண்ட் போகலாமா, அடுத்த பேஜ் போகலாமா? நோ வே. ஒரு பேஜில் 2 அக்கௌண்ட். இப்போ நான் போட்டேன், எனக்கு வந்து ஐம் ஜஸ்ட் டிஜிட்டலாக தான் நான் போடுறேன், எனக்குமே பத்துது. அப்போ கண்டிப்பாக நோட் புக்கில் உங்களுக்குமே பத்தும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேஜ், நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும். கேஷுக்கு வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் லாட் மோர் ஸ்பேஸ். ஏன் இந்த மாதிரி விட்டுருக்கேன்னா அட்லீஸ்ட் கேஷ்க்கு இவ்வளோ இடம் விட்டாதான் நம்மளுக்கு கேஷ் ட்ரான்சாக்ஷன் எப்போவுமே நிறைய இருக்கும். கேஷ் அண்ட் பேங்க் எப்போவுமே ஜாஸ்தி விடணும், பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸும் ஜாஸ்தி விடணும். ஸோ நம்மளுக்கு நம்ம சம் பார்த்தாலே தெரியும் எது ஜாஸ்தியாக இருக்குன்னு. கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கேஷ்க்கு அவ்வளோ விட்டுட்டு எப்போவுமே கேபிட்டலுக்கு என்ன ஒரு 7 to 8 10 லைன்ஸ், ஸோ 10 லைன்ஸ் விட்டால் போதும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு 10 லைன்ஸ் விட்டால் போதும்.
கேஷ்க்கு அட்லீஸ்ட் அந்த ஆஃப் ஆஃப் த மிட் ஆஃப் த பேஜ் வரைக்கும் போட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு இந்த செகண்ட் மந்த்துக்கான டிரான்சாக்ஷனையும் எழுத முடியும். ஸோ அடுத்த மந்த்துக்கு போகிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸையும் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஈக்குவலாக பிரிச்சிருக்கேன். அகெயின் பேங்க்கையும் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். அப்போ தான் பேங்க்லேயும் நிறைய டிரான்சாக்ஷன் இருந்தால் போட முடியும். அகெயின் பர்ச்சேசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ். நம்மளுக்கு எப்போவுமே மேக்ஸிமம் சேல்ஸ் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ இப்படி தான் நம்ம போடலாம். இன்கேஸ் கேஷ் அக்கௌண்ட் எனக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் நிறைய இருக்கேன் சம்மில். சம் பார்த்தாலே தெரியும் இல்லையா, இங்கே எண்ணி பார்த்தா 1 2 3 4 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எண்ணி எனக்கு ஒரு 10-15 டிரான்சாக்ஷன் வருதுன்னா இட் இஸ் வெரி அட்வைசபிள் டு லீவ் ஹோல் பேஜ் விட்டுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஏன்னா இடம் பத்தாமல் அதை திரும்ப போடுறத விட ஃபர்ஸ்டே ஃபோர்காஸ்ட் பண்ணி நான் வந்து 1 பேஜ் விடுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணும். ஸோ ஒரு 1 பேஜ் விட்டுடுங்க. இன்கேஸ் ரொம்ப 15 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ இட் கேன் பி டன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டேட் வைஸ் போட்டுட்டு அப்புறம் டோட்டல் காலம் போடணும். டோட்டல் காலமில் நீங்கள் இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம். டோட்டல் காலம் போட்டு டோட்டலுங்கிற வேர்டு எழுதிட்டு 2 லைன் அண்டர்ஸ்கோர் பண்ணணும். 2 லைன் டோட்டல் காலமுக்கு. நெக்ஸ்ட் 2 டோட்டலும் செப்பரேட்டாக பென்சில் எழுதணும். ரைட் தி டோட்டல் இன் பென்சில். ஸோ ரைட் தி டோட்டல் இன் பென்சில். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டோட்டலில் ஃபஸ்ட்டு பென்சிலில் 2 பக்கமும் இந்த பக்கமும் எழுதும். நான் ஃபஸ்ட்டே எழுதியிருப்பேன் 3,05,000 எழுதியிருப்பேன். இங்கே வந்து I've written 2,10,000. ஸோ அந்த மாதிரி 2 பக்கமும் எழுதிட்டு அப்புறமா எந்த சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைடுமே 2 பக்கமும் எழுதணும். ஸோ 2,10,000 இங்கே இருந்தது. ஸோ 3,05,000 இஸ் த ஹையஸ்ட் அமௌண்ட். ஸோ டெபிட் சைட் டோட்டலில் நான் 2 பக்கமும் ஈக்குவல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ மைனஸ் கம்மியாக இருக்கோ, ஸோ பேலன்ஸில் 2,10,000 மைனஸ் 3,05,000, கிரெடிட் சைடு எனக்கு 2,10,000 தான் இருக்குது, கம்மியாக இருக்குது, 95,000 கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 95,000 நான் பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டு காட்டியிருந்தேன் அட் த எண்ட் ஆஃப் த மந்த். அந்த மந்தில் நான் போட்டு அந்த 95,000 நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு போகிறதுக்கான அர்த்தம் என்னென்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ நான் டெபிட் சைட் போடுறதுனால 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். February 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 95,000. அதே மாதிரி தான் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் நம்மளுக்கு 3 lakhs இருந்தது. ஸோ இந்த பக்கம் 3 lakhs இல்லை. அதனால் நம்ம அந்த டெபிட் சைடுக்கு 3 lakhs போட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு 2 பேலன்ஸ் கேரி டவுன். Jan 31 2 பேலன்ஸ் கேரி டவுன். அதை நம்ம 2 பேலன்ஸ் கேரி டவுன் 3 lakhs போட்டதை நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு போகும்போது டெபிட் சைட் கொண்டு போகணும். ஸோ இப்படி கொண்டு போகணும். அதுவே வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா அது இப்படி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் சைட் பேலன்ஸ் வந்தால் டெபிட் சைட் பேலன்ஸ் கொண்டு வரணும் அடுத்த மாதம். டெபிட் சைட் பேலன்ஸ் வந்தால் கிரெடிட் சைட்க்கு கொண்டு வரணும். ஸோ இப்படி நம்ம ஒன்று பண்ணும்போது இட் வில் பி ஈஸி. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் சீக்கிரமாக அந்த சம்ஸ் எல்லாம் முடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் சம் பார்த்துருந்தோம். வி ஹாவ் லாட் மோர் டு டிஸ்கஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் லெட்ஜர் போஸ்டிங் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா ஜேர்னல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லெட்ஜர் போட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே லெட்ஜர் போஸ்டிங் பண்ணணும் ஜேர்னல் போடாமல். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் லெட்ஜர் போஸ்டிங் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு லெசன் ஃபினிஷ் ஆகுது. அண்ட் வி ஹாவ் புக் பேக் கொஷின்ஸ். இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு டஃபஸ்ட் கொஷின்ஸ். ஸோ லாஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் இட்ஸ் பிட் டஃப் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 10th 11th கொஷின்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ட்ரையல் பேலன்ஸ் போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நான் என்னென்ன கொஷின்ஸ் ஒரு பேசிக்காக ஒரு 3 to 4 சம்ஸ் எடுத்து நான் அதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி நம்ம சம்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் எப்படி பண்ணுறது, எப்படி ஓப்பனிங் என்ட்ரி வச்சு சேர்த்து ஒரு சம் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். Until then keep supporting Padviksha blog. Bye.